வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் 2021 எப்போ, அதுக்குரிய காலி பணியிடங்கள் மொத்தம் எத்தனை, அதுக்கு அந்த எக்ஸாமுக்கு கல்வி தகுதி தான் என்ன, அந்த எக்ஸாமுக்குரிய சிலபஸ்ஸு, அந்த வேலைக்கு சேலரி எவ்வளோ தருவாங்க, அதாவது சம்பளம் எவ்வளோ தருவாங்க, அப்படி அந்த எக்ஸாமுடைய வேலை தான் அப்படி என்ன, அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் அப்படி என்ன தான் வேலை, அதை பற்றி தான் ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புது நபராக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஐட்டி அதில் ஆள் கொடுத்துங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் 2021 கன்ஃபார்ம் நடக்கும். இறுதியாக அது கடைசியாக 2015 தான் அந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சது. இப்போ தற்பொழுது நடந்து முடிஞ்சு 5 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் இந்த வருஷம் 2021 கன்ஃபார்ம் நடக்கும். தற்பொழுது வர 5000 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட காலி பணியிடம் தற்பொழுது வர 5000 வேக்கன்சி இருக்குங்க. அதுக்கு மேலேயும் வரும்னு எதிர்பார்த்துருக்காங்க. அதோடய கல்வி தகுதி தான் என்னன்னு கேட்டிங்கன்னா 10th, அதாவது நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதோடைய கல்வி தகுதி 10th தான். நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இல்லை சார், நான் டிகிரி படிச்சிருக்கேன், நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன், நான் 12th படித்து முடிச்சிருக்கேன், நீங்கள் எது படித்தாலும் கவலை இல்லை. அதோட கல்வி தகுதி 10th மட்டும்தான். அதனால் நீங்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதோடைய சிலபஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க சயின்ஸ் தான். அறிவியல் பாடத்திலேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. அது அறிவியல் 6 to 10th வரையும் இருக்கிற அறிவியல் பாடத்தை படித்தா போதும். ஓகே, சிலபஸ் முடிஞ்சுது. சேல்ரி, இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் அப்படி சேல்ரி எவ்வளோ சார் தருவாங்க? இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் சேல்ரி ஆரம்பமே 20,000 தான் தருவாங்க. மேக்ஸிமம் 20,000. உங்களுக்கு சம்பளம் 20,000 தருவாங்க. அப்படி இது என்ன தான் வேலை, அதாவது ஆய்வக உதவியாளர். பள்ளிக்கூடத்துக்குள்ள ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 10th 11th 12th ப்ராக்டிக்கல் நடக்கும்போது அங்கே லேப் இருக்கும். அந்த லேபில் அசிஸ்டண்டாக, அதாவது ஆய்வக உதவியாளராக இருக்கிறது தான் இந்த வேலை. உங்களுக்கு இந்த வேலை, அதாவது இந்த வேலைக்கு போயிட்டுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் மேற்கொண்டு படிக்கிற வேறு எக்ஸாம் படிக்கிறதுக்கும் இந்த வேலை ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதாவது காலையில் 9:30 மணிக்கு போனீங்கன்னா ஸ்கூல் டேஸ், அதாவது ஸ்கூல் டேஸில் எவ்வளோ நேரம் ஸ்கூல் திறந்துருக்குமோ, எல்லா ஸ்டாஃபுங்களும் எல்லாம் இருப்பாங்களோ அவ்வளோ நேரம் தான் உங்களுக்கு வேலை நேரமும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். இதுக்கு மொத்தம் 150 கொஷின் கேட்பாங்க. 120 கொஷின் 6 to 10th புத்தகத்திலேருந்து தான் வரும். அது விட்டு வேறு புத்தகம் மாறாது. 6 to 10th புத்தகம் அறிவியல் புத்தகத்திலேருந்து தான் வரும். மிச்சம் 30 கொஷின் ஜிகே. மொத்தம் 150 கொஷின். அதனால் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னே சொல்லலாம். இந்த வாய்ப்பை யாரும் தவற விடாதீங்க. இது பேர் ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த எக்ஸாம் இப்போ மறுபடியும் வருது. இதுதான் வேறு எக்ஸாம், அதாவது விஓ படிக்கிறவங்க, டிஎன்பிசியில் குரூப் 2 குரூப் ஏவுக்கு படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா இதேமாரி வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது. ஏன்னா வாய்ப்பு வரும்போதே பயன்படுத்திக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் பயன்படுத்திக்கிங்க. இதோடைய வயது வரம்பு ஃபுல் டீட்டெயில்ஸாக நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அந்த வீடியோவோட லிங்கை கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரி, பார்த்துக்கலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. சரி, ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.